விழுப்புரத்துல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வந்து பேசும்போது திமுக வந்து ஒரு எது வேணாலும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எனக்கு நயன்தாரா வேணும் தருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நேற்று இது பெரிய இஷ்யூ ஆனா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது உங்க கருத்து? அதுவும் இல்லாம அதிமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் பெண்களை பத்தி ஒரு கருத்தும் சர்ச்சையாயிருக்கு. தொடர்ந்து ஒரே நாள்ல 2 சர்ச்சை கருத்துக்கள் அதிமுக பதிவிட்டதை எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு எதிராக 2 சர்ச்சைக்குரிய பேச்சுக்களுக்கு முதலில் சி.வி. சண்முகம் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அதே போல பெண்களை பற்றி தவறான புரிதலோடு வயது முதிர்ந்த திண்டுக்கல் சீனிவாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இது இரண்டுமே பேசுவதற்கும் கேட்பதற்கும் அருவருப்பாக இருக்கிறது. பெண்களை மதிக்கக்கூடிய தேசம் நம் இந்திய தேசம். பெண்களை வணங்குகின்ற நாடு தமிழ்நாடு. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தபெருமான் பிறந்த பொழுதே மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பாடலோடு புத்தபெருமானுடைய வாழ்க்கை துவங்குகிறது. இந்திய நாட்டிலே பெண்களை எல்லோரும் தெய்வமாக வணங்குகிறார்கள். ஓடும் ஆறுகளுக்கு பெண்ணின் பெயராலே பெயரிடப்பட்டிருக்கிறது. வணங்கும் தெய்வங்கள் பெண்கள் உருவிலே வணங்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் மேலே ஒன்றை சொல்லுகிறேன். இந்திய நாட்டினுடைய இளம் துறவி மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்க திருநாட்டிற்கு சென்று சிகாகோ மாநிலத்திலே பேசுகின்ற பொழுது அவர் ஒரு தெளிந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவை வழியிலே, அது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில நாட்டிலே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சொல்லி தன்னுடைய பேச்சை அவர் துவங்குகிறார். அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு பெண்மணி கேட்கிறார், எல்லா பெண்களும் உங்களுக்கு சிஸ்டர் தானா என்று கேட்பார். அப்பொழுது விவேகானந்தர் சொன்னார், அம்மா, எங்கள் நாட்டிலே ரோட்டிலே இருந்து ஒருவர் பசிக்கு உணவருந்த வேண்டும் என்று பிச்சை கேட்டால் அம்மா பிச்சை போடுங்கள் என்று தான் கேட்பார்கள். வயது முதிர்ந்த தாயாக இருந்தால் கிழவியே பிச்சை போடு என்று கேட்க மாட்டார்கள். அல்லது அந்த வீட்டிலே ஒரு சிறுமி இருந்தால் சிறுமியே பிச்சை போடு என்று கேட்க மாட்டார்கள். எல்லோரும் அனைத்து பெண்களும் தாயின் வடிவிலேதான் காணுவார்கள். இந்திய பெருமக்கள் தமிழகத்தினர் தனி சிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து இந்த நாட்டிலே பாடங்களாக படிப்பனையாக வந்ததற்கு பின்னாலே இன்னொன்று சொல்லுகிறேன். அவர் பிறந்திருக்கக்கூடிய அந்த மண்ணின் பெருமைக்குரிய வள்ளலார் அவர்கள் சொல்லுவார், பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம் என்று பெண்களை போற்றி போற்றி புகழ்ந்த நாட்டிலே இனியாவது திண்டுக்கல் சீனிவாசரை போன்றோ அல்ல சகோதரர் சி.வி. சண்முகத்தை போன்றவர்களோ வாய் திறந்து பெண்களை இழிவாக பேச வேண்டாம். ஏனென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே பெண்களுக்கு இழைக்கப்படும் அனைத்து துன்பங்களையும் களைவதற்கு தனி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டு சொன்னவர் தளபதி விஜய் அவர்கள். ஆக நாங்கள் பெண்களை போற்றுவோம், தாயாக வணங்குவோம், தரணியிலே அவருடைய புகழை உயர்த்துவோம் என்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். என மாற்றுக் கட்சி நண்பர்கள் இதுபோன்ற பெண்களை இழிவுபடுத்தும் செயலை இனியாவது பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அவங்க மேல. இதே முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் சொல்றாங்க. இன்ன வரையும் 2 பேர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பெண்களை பத்தி பேசினதுக்கு எப்படி நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் ஒப்பிட்டு எடப்பாடியை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவர் மழையாக இருப்பார், இவர் மடுவாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர். அவர் இருந்து வந்தால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெவ்வேறு நிலையாக நடந்திருக்கும். ஏன்னு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுபோல பெண்களை இழிவுபடுத்தும் செயலை பேசியதற்காக பதவியிலிருந்து தூக்கி எறிந்தார். இன்னும் எடப்பாடி அவரை பதவியிலே அமர வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை அவர் ஆதரிக்கிறாரா?
அரசியல் பத்தி இப்ப பேசல கூடாது. நான் உங்களுக்கு கட்சியோட தேர்தல் ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்லிட்டாங்க 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி அப்படின்னு. நிர்வாகிகள் என்னதான் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அது பத்திரிகையில் நீங்கள் போடக்கூடிய செய்தி. அது எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள், எங்கள் பொறுப்பாளர்கள் ஒரே எண்ணமுடையவர்கள், ஒரே செய்தியைத்தான் சொல்லுவார்கள், ஒரே உணர்வோடு தான் இருப்பார்கள். நாங்கள் கூட்டணியாக இருக்கிறோம் என்று எங்கள் தரப்பிலிருந்து எவரிடமும் நாங்கள் சொல்லியது. உங்களுக்கு அப்ப பேரம் 90 சீட்டு, உங்களுக்கு முதல்வர் பதவி, 2.5 ஆண்டு காலம் நீங்க முதல்வரா இருக்கலாம், இப்படிலாம் உங்களை அழுத்தம் கொடுத்து பேரம் பேசுறாங்களா? பாஜக அழுத்தம் கொடுத்துச்சா தாவேக்காக்கு? பாரதிதாசன் சொன்னதை போல வேரில் பழுத்தவளா என்று சொல்லுவார். மரத்தில் மட்டுமல்ல வேரெல்லாம் பழமாக கிடக்கிறதே என்று சொல்லுவார். பறித்துக் கொள்வதற்காக மக்கள் மனமாற்றத்தை விரும்புகிறார்கள், புதிய ஆட்சியை அமர்த்தப் போகிறார்கள். வீடுதோறும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் அங்கே இருக்கிறது. சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வருவதற்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். சிறு சிறு கட்சிகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்தால் இணைத்துக் கொள்வீர்களா? சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு காக்கை கூட்டம் 2 இருக்கிறது. ஒரு கூட்டத்திலே கல்லறிந்து போட்டால் காக்கையெல்லாம் பறந்து போய்விடும். இது பொழிய வருகின்ற கார்மேக கூட்டம். அது தமிழக வெற்றி கழகம். இந்த கார்மேக கூட்டம் மக்களுக்கு மழையை பெய்து மகிழ்ச்சியான வாழ்வை தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எங்களை அவர்கள் நம்புகிறார்கள். வெற்றியை நோக்கி நாங்கள் வெற்றி பயணத்தை தொடர்ந்து இருக்கோம். எந்த தைரியத்துல ஜெயிப்போம், 200 தொகுதி மேல ஜெயிப்போம், எல்லா இடத்துலயும் வெற்றி பெறுவோங்கிறத எப்படி சொல்றீங்க? விஜய் என்ற மாபெரும் சக்தியை கொண்ட தலைவன் இந்த கட்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே வெற்றி நிச்சயம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. சார், யாரு பேசுறாங்க எனக்கு கவலை இல்லை. நாங்கள் சொல்லுவது இதுதான். களத்தில் எப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு நீங்க உறுதியா சொல்றீங்க நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு? அவ்வளவு ஓட்டுகள், அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடியுமா? பார்க்கத்தானே போகிறீர்கள். 2 மலைக்கு நடுப்புல இருக்கீங்க சார். யாரு சார்? 2 மலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி இலை கருவி கொண்டிருக்கிறது, விஷயம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அப்படின்னாவே பொதுவா ரெண்டு ஃபார்முலா கையில் எடுப்பாங்க. இப்ப இந்த தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்திருக்கு. இருந்தாலும் பண பட்டுவாடாங்கிற ஒரு விஷயத்த இந்த தேர்தலில் தவிர்ப்பாங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழகம் அதை எப்படி எதிர்கொள்ளும்? லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு என்று நம்முடைய சாசனத்திலே அரசியலிலே உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு நாங்கள் தயாரல்ல. எங்கள் இயக்கம் தோன்றியதற்கு பிறகுதான் இன்றைக்கு மக்களுக்கு 5000 ரூபாய் கூட வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இன்னும் சொல்ல போனால் காலையிலே எழுந்து வீட்டினுடைய முதல் கதவை திறக்கின்ற பொழுது அண்டா குண்டா பாத்திரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இவர்கள் மக்கள் மீது கொண்ட ஆசையால் வைத்திருக்கிறார்களா? விஜயின் மீது கொண்ட வெறுப்பை அவர்கள் உணர்ந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இலவச திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களை சந்திக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் சந்திப்போம். களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக திமுக தாவேக்கா நினைக்கிறீங்களா, இல்ல 2 பேருக்கு தான் போட்டின்னு நினைக்கிறீங்களா? எந்த 2 கட்சிக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இன்னும் தாவேக்கா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இன்னும் வரல. நாங்க ஏன் சார் கூட்டணியும் வைக்கலையே சார்? நாங்க ஏன் சார் ஸ்ட்ரக்சரை பத்தி கவலைப்படணும்? நாங்க யார்கிட்டயுமே பேசலையே. 234 வேட்பாளர்களும் தயாராக இருக்காங்களா? 234 அல்ல, 23,400 வேட்பாளர் இருக்கிறார்கள். இவர்களை தகுதி படைத்தவர்களை நாங்கள் தேர்வு செய்வதில் தான் எங்களுக்கு காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இது முக்கியமா இப்ப தமிழ்நாட்டில் இந்த நேற்று கூட ஆதவர்ஜுன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் அவருடைய பேச்சை ரஜினிகாந்த் பேச்செல்லாம் திசை திருப்பினாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, முதல்வர் போய் பார்க்கல. இது எப்படி பாக்குறீங்க? ஆதவர்ஜுனா என்ன பேசுறார் என்பதை நேரடியாக கேட்கவில்லை. உங்கள் வாயிலாக பத்திரிகையிலே இதிலே பேசுவதாக அல்ல டிவியிலே கூட ஒரு நிகழ்வுகள்லாம் வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் உண்மை என்று நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் என்ன பேசினார் என்பதை நான் நேரடியாக கேட்கவில்லை.
அவர் பேசினாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் நான் தொகுதியிலே ஒரு மூலையிலே இருந்தேன். உங்களோட பிரச்சாரம் எதை முன்னிறுத்தி இருக்கு சார்? தமிழகத்தினுடைய வளம், தமிழகத்திலே இருக்கக்கூடிய கொள்ளை போகக்கூடிய வளங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் இருப்போம். இந்த நாட்டை மகிழ்ச்சியாக இன்பமாக வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அரும்பாடுபடுவோம். சட்ட ஒழுங்கை சரியாக செயல்படுத்துவோம். லஞ்ச லாவணியத்தை அறவே முற்றிலும் ஒழிப்போம். இப்ப நீங்க விஜய் எடுக்கிறது பெரிய ரிஸ்க் சார். நாளைக்கு ரிசல்ட் நல்லபடியா வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அவரோட அரசியல் வாழ்வு, ரெண்டாவது சினிமா, ரெண்டுமே கேள்விக்குறியாக ஒரு பரவலா பேச்சு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இளங்கன்று பயமறியாது. நாங்கள் வெற்றி பெறுவோம் ஐயா. எங்களுடைய வீரத்தை நீங்கள் களத்திலே பார்க்கத்தான் போகிறீர்கள். களம் நிர்ணயிக்கட்டும். அந்த களத்திலே எங்கள் பணியை பாருங்கள். எத்தனை பேர் சிதறுண்டு ஓடுகிறார்கள் என்பதையும் பாருங்கள். அதிமுகவுக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தோல்வி பயம் அப்படிங்கறது வந்தனாலதான் தாவேகா கூட்டணிக்கு வர மாதிரி இந்த பேச்சு எல்லாம் வருதா? யார் இதை இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றது? நீங்க இல்லன்ட்டீங்க சார்லஸ். இது நீங்க தான் ஐயா சொல்றீங்க. நாங்க யாருக்கிட்ட கூட்டணி பேசுகளுக்கு நேரமும் இல்லை, தேதியும் இல்லை, பேசவும் இல்லை. இல்ல சார், நெருப்பு இல்லாம புகையாது. யாரு சார்? நெருப்பு இல்லாம புகையாது. எங்கேயாவது பச்சை வாழை வட்டையை வெட்டி போட்டிருப்பார்கள். அது வேண்டுமானால் புகைந்து கொண்டிருக்கலாமே தவிர இது தேக்கு மர தேகம். இது இங்க இருந்து நெருப்பை பார்க்க முடியாது, புகையையும் பார்க்க முடியாது. அதிமுக பல தேர்தலை பார்த்திருக்கீங்க நீங்க. அதிமுக இப்ப எப்படி ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு? ஆற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதிலே யாரும் எங்களுடைய பார்வையில் இருந்து தப்ப முடியாது. புதிய ஆட்சி அமைய வேண்டும். மக்கள் விரும்புகிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தின் காரணமாக எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நாங்களும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.